ப்ரேயரை பற்றி சொல்கிறாரு. ப்ரேயர் வந்து இது பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய விஷயம் கிடையாதுப்பா, இது சீக்ரெட்டில் நம்ம 2 பேரும் பேசுகிற விஷயங்கிறாரு. ப்ரேயர் வந்து சீக்ரெட்டில் நம்ம அஃப்கோர்ஸ் பப்ளிக் ப்ரேயர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. பொது ஜப கூட்டங்கள் முக்கியம், சபையில் கூடி ஜபிக்கிறது முக்கியம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு பவர்ஃபுல் ப்ரேயரை சொல்லித்தரேன். ப்ரேயிங் வித் காட். எங்கன்னா அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபம். ப்ரேயர் எங்கே தொடங்கணும் தெரியுமா? அந்தரங்கத்திலே தொடங்க வேண்டும். காட் கன்சிடர்ஸ் யுவர் தாட் அஸ் ப்ரேயர். தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்காடு போட்டு முழங்கால் போட்டால் தான் ஜபம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நினைவையும் கர்த்தர் ஜபமாய் பார்க்கிறார். எவ்ரி தாட் இஸ் அ ப்ரேயர் ஃபார் காட். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய். அதாவது மாயக்காரனை போல ஜபிக்க வேண்டாங்கிறாரு. அடுத்தது யாரை போல ஜபம் பண்ண வேண்டாங்கிறாரு? அஞ்ஞானி. மாயக்காரன் ஒரு ஜபம் பண்ணுறான், அஞ்ஞானி ஒரு ஜபம் பண்ணுறான். இவங்க 2க்கு வித்தியாசம் இருக்குது. மாயக்காரனுடைய ஜபம் வந்து வேஷம் போடுற ஜபம், அஞ்ஞானியுடைய ஜபம் வந்து அறிவில்லாத ஜபம். அஞ்ஞானி வந்து ஜபத்தை பற்றிய ஞானமே இல்லாமல் ஜபம் பண்ணுவான். அவன் என்ன நினச்சிக்குவானா, நிறையா சொன்னால் கர்த்தர் கேட்டுருவார். இப்போ எக்ஸாம் எழுதுறவன்லாம் பாருங்கள், ஒன்றுமே தெரியலன்னா 4 பக்கத்துக்கு எழுதி வச்சா மார்க் போட்டுருவாங்க. அவன் தெரிஞ்ச கதை தெரியாத கதை எல்லாத்தையும் எழுதுனதே திருப்பி எழுது. அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கண்டென்ட் இருக்கோ இல்லையோ 40 பக்கம் எழுதியிருக்கிறேன் நான், அந்த பக்கத்துக்கு ஒரு மார்க் போட்டால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம். அஞ்ஞானி. அஞ்ஞானி கரெக்டாக எழுதுறவன் 2 லைனில் ஆன்சர் எழுதி முடிக்கிறான். ஆனால் படிக்காதவன் 15 லைன் எழுதுறான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சா மார்க் போடுவாங்க. ஜபத்துலையும் என்ன பண்ணுறான், அஞ்ஞானி ஜபிக்கிற ஜபம் எப்படி இருக்குன்னா, அதிக வசனிப்புனால கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? கேட்டுருவார். ரொம்ப ஓவராக பேசலாம். வசனம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜபத்தில் வசனத்தை அடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அடாடாடா தெரிஞ்ச வசனமெல்லாம் சொல்லிடுவாங்க ஜபத்திலே. அவங்க பைபிள் படிச்சிருக்கிறாங்கன்றது அவங்க ஜபம் பண்ணுறது கேட்கும்போது தெரிஞ்சிடும். அப்போது என்ன காட்ட விரும்புகிறாங்கன்னா, நான் வசனத்தோடு நான் ஜபிக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக வசனத்தோடு தான் ஜபிக்கணும். ஆனால் அதிக வசனிப்பினால் ஜபம் கேட்கப்படும் என்பது தவறு. அதிக வசனிப்பினால் அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்கள். ஐயோ, இதை விட யாராலையும் டைரெக்டாக சொல்ல முடியாது. உழப்பாத ஜபத்தில்ன்றார். உன்னுடைய ஜபத்தில் நீ வந்து கிளியராக இரு, கான்ஃபிடென்ட்டாக. சிலர்லாம் ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்லியிருப்போம். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அவங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க. சிலர் அந்த பாயிண்ட்டுக்கு ப்ரேயரே பண்ண மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தோன்றதெல்லாம் ஜபம் பண்ணி நமக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லி வீண் வார்த்தைகளெல்லாம் போட்டு அளப்புறதுக்கு பேர் ப்ரேயர் கிடையாது. அவர் சொல்கிறார், அளப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசினா கர்த்தர் கேட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. ஜபத்தை எப்படி நினைக்கிறீங்களோ, ஜபத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க. ஜீசஸோடைய ப்ரேயர்லாம் ஷார்ட் அண்ட் பவர்ஃபுல் ப்ரேயராக இருந்துச்சு. லாங் ப்ரேயர்ஸ் ஜீசஸ் பண்ணலை. எந்த இடத்துலும் பாருங்கள், இயேசு செத்தவனை எழுப்புறதுக்கு கூட 3-4 உபவாசம் போடல. செத்தவனை எழுப்புறதுக்கு கூட 1 மணி நேரம் அவர் என்ன பண்ணல, ஜபம் பண்ணல. அப்போது அவருக்கு ஜபத்தை பற்றிய புரிதல் எப்படி இருந்துச்சு? ப்ரேயர்ன்றது நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்பாட்டில் ஜபிக்கிறது இல்லை. ப்ரேயர்ன்றது எப்போவுமே நடக்கிறது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸோ ப்ரேயர் எங்கேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உள்ளே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரே ஆல்வேஸ். எப்போவுமே ஜெபம் பண்ணுங்க. தேவைப்பட்ட சில வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னா உங்கள் மனசில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இயேசு சொல்கிறாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் என்ன பண்ணுகிறேன், அறிந்திருக்கிறேன். அதாவது லாசரு 4 நாள் ஆச்சு செத்து உள்ளே இருக்கிறாரு. அப்போ இங்கே இயேசு ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சுற்றி இருக்கிற இவங்களுக்காக ஒரு ப்ரேயர் என்ன பண்ணிக்கிறேன்றாரு, பண்ணிக்கிறேன். அப்போது அந்த சின்ன ப்ரேயர் கூட இவங்களுடைய தேவைக்காக தான் பண்ணுறேன் ஒழிய, இப்போ நான் பண்ணாமே கூப்பிட்டாலும் லாசர் வெளியே வருவான். இப்போ இயேசுவுக்கு ஜபத்தின் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா, நான் கேட்டால் எங்கள் அப்பா செய்வார். இயேசுவுக்கு ஜபத்தின் மேல் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஜபம் வெளித்தோற்றமான ஜபம் அல்ல, உள்ளே நடக்கிற ஜபம், அந்தரங்கத்தில் நடக்கிற ஜபம். இவர் சொல்றாரு, உன் அறையை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு, ஜபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா உனக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓ மை காட், நீங்க உள்ள ப்ரேயர் பண்ணிட்டே இருங்க, வெளியே ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உள்ள ப்ரேயர் பண்ணுங்க. கன்வெர்ட் எவ்ரி worries into prayer. உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஜெபமாய் மாற்றி விடுங்கள், பயங்களை எல்லாம் ஜெபமாய் மாற்றி விடுங்கள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும்,
வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதுக்குமே கவலைப்படாத. உன்னை கவலைப்பட வைக்கிற எல்லாத்தையும் யாருக்கு தெரியப்படுத்திடு? அப்படியே கன்வெர்ட் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்திறேன். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் கவலைகளை தேவன் பக்கம் திருப்பி விட முடியுமா? மேக் ப்ரேயர் யுவர் லைஃப் ஸ்டைல். ஜபத்தை உங்களுடைய வாழ்க்கை முறையாக நீங்கள் மாற்ற முடியுமா? ப்ரேயரை லைஃப் ஸ்டைலாக மாற்ற முடியுமா? நான் சொல்கிறேன், இப்படி ப்ரேயரை கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஜபத்துக்குன்னு தனி நேரம் இல்லை, எல்லா நேரமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள்? ஜபம் பண்ணி கான்ஷியஸ் ப்ரேயர். ஆமென்.